भवं भं क्लां क्लीं ममं मं वां वीं ॐ जय पाताल भैरवी पाताल भैरवी प्रसन्नमावाள் ஜெயமுண்டு பயமில்லை அக்னியில் வேண்டு அலிங்கனம் செய்யடா நினைத்த காரியம் சித்திக்கும் நேசித்த ராஜகுமாரி உனக்கே நெருப்பில் குதித்தால் நிச்சயம் ஜெயமாகும் துணிந்து வீயடா भले दिंबका भले भले சுவாமி தாங்கள் எங்கிருக்கின்றீர் அச்சமுனக்கே திம்பகா இச்சனமே வருகிறேன் எப்படி என் செப்படி வித்தை ஒன்றுமே தெரியவில்லையே ஒரு வழியும் புரியவில்லையே சிறந்த மனிதனை சிருஷ்டிப்பேன் பாரடா பார்த்தனையா பானை வயிறு தேவனை கதையை எடுத்து வயிற்றினில் அடித்தால் காரியம் சித்திக்கும் அதன் உத்தரவு செய்யடா பலமாக மோதடா செல்லடா கத்தியும் வாளும் கடுங்காவல் செய்திடும் வாசல்
கடந்து சென்றால் பாதாள பைரவி சன்னிதானம் காணலாம். துணிந்து செல்லடா. நினைத்த காரியம் சித்திக்கும். நேசித்த ராஜகுமாரியை நீயே அடைவாய். ஜெயமுண்டு, பயமில்லை. துணிந்து செல்லடா. சத்திய புருஷன் நீயே, தத்துவ புத்திரன் நீயே, அந்த உத்தமி ராஜகுமாரிக்கு உகந்தவனும் நீயே. ஒருமனப்பட்ட திருமண மாலையை பாரடா. ஜாய பாதாள பைரவி. தேவி அழைக்கின்றாள். जय पाताल भैरवी। करुणे काटुवाय काली भैरवी, महारौद्री महाशक्ति मां पाहि महाभैरवी। श्रीं काली श्रीं कराली, रक्तनेत्रिणी ज्वालानाविनी, प्रलयाखंडनी घोरपासनी, दुष्ट भयंकर शूली भैरवी, अष्टसिद्धिये अखंड भैरवी, वज्र भैरवी भद्र भैरवी। श्रीं काली श्रीं कराली। அதோ பார், அகிலாண்ட தேவி பராசக்தி பாதாள பைரவி. அன்பனே, என் மந்திர சக்தியினால் மாதாவின் பாதாள விந்தத்தை பார்க்கலாம். சீக்கிரமே அந்த தடாகத்தில் ஸ்நானம் செய்து புனிதனாக திரும்பும். தேவியின் அருள் சித்திக்கும்படி நான் செய்கிறேன். ஜெய பாதாள பைரவி.
தன்யளானே நரனே, தன்யளானே, நின் பராக்கிரமத்தினால் என் சாப விமோச்சனம் அடைந்தேன். எனக்கு உயிர் பிச்சை கொடுத்த உனக்கு இச்சிறு உதவியே செய்கிறேன். படு மோசக்காரன் அந்த மந்திரவாதி உன்னை பாதாள பைரவிக்கு பலி கொடுத்து பரமசக்தி தானடைய நினைக்கின்றான். அவனை நீ பலி கொடுத்தால் நரனே, அந்த சக்தி உனக்கே சித்தியாகும். ஜெயமுண்டாகட்டும் நரனே, ஜெயமுண்டாகட்டும். ಮಂತ್ರವನ್ನೇನ ಕಾಲಕಂಟಕ ಘಾತಿನಿ ಕಕಾರಕೂಟ ಘಟಿತಂ ಕಾಳೀರೂಪ ಸ್ವರೂಪಕಂ ಹೃದಯಾಯ ನಮಃ ಶಿರಸೇ ಸ್ವಾಹ ಶಿಖಾಯ ವೌಷಟ್ ಕವಚಾಯ ಹುಂ ನೇತ್ರತ್ರಯಾಯ ವೌಷಟ್ ಶಸ್ತ್ರಾಯ ಫಟ್ भुवः सुवः ओम इति दिग्बंध சுவாமி, இன்னும் என்ன செய்ய வேண்டும்? வந்து விட்டாயா? தேவிக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்யடா. நினைத்த காரியம் சித்திக்கும். நேசித்த ராஜகுமாரி உனக்கு. அப்படி அல்லடா, சாஷ்டாங்கமாய் நமஸ்காரம் செய்யடா. தஞ்சம் என்று தேவியை சரண் புகுந்து தேவியின் வரப்பிரசாதம் பெற்றுக் கொள்ளடா. தேவி அருள் புரிய வேண்டும். அப்படி அல்லடா திம்பகா. பின் எப்படி சுவாமி? நான் செய்கிறேன் பாரடா. இப்படி உட்கார்ந்து கால், மார்பு, முகம் தரையில் படும்படி ஜெய பாதாள பைரவி. कृपामयी, कृपाधारा, कामपाश विमोचनी, महामाता, महाकाली, कादंबिनी, कलाधारा, कलि कल्मष நரனே, தைரிய சாஹ்ய லட்சுமி, இதோ தத்துவம் நிறைந்த சக்தியின் பிரதிபிம்பம். இதை நெற்றியில் வைத்து என்னை தியானித்தால் நேரினில் தோன்றி நினைத்த காரியத்தை முடித்து வைப்போம். जय पाताल भैरवी।
ஜெய பாதாள பைரவி. நீ வேண்டுவன கேள். நான் ஒரு ராஜகுமாரனாக உடனே உஜ்ஜயினி நகர் ராஜகுமாரியின் அந்தப்புறத்தை அடைய வேண்டும். இந்து, நீயா? நானேதான் இந்து. எப்படி வந்தாய்? உன்னோட இதயம் அழைத்தது, உடனே உதயமானேன். இதெல்லாம் ஏது? எப்படி கிடைத்தது? எல்லாம் உன் காதலின் சக்தியால் தான். உன்னை அடைய வேண்டும் என்று ஒரே லட்சத்துடன் சென்ற என்னை அதிர்ஷ்ட தேவத்தை வந்து அணுகினாள். விதியும் வினோதமாக விளையாடியது. பாதாள அறைக்கு சென்று ஜெகன்மாதாவை கண்டேன். தேவி, உலகத்தில் உண்மையான தெய்வீக காதல் என்பது உண்டு என்றால் அவசியம் என் ராஜகுமாரியை அடைய வேண்டும். இல்லையே நீயே என் ஆவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வணங்கினேன். அவள் இறங்கினாள். மனம் குளிர மகத்தான சக்தியை தந்தாள். உன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற தகுந்த சந்தர்ப்பம் கிடைத்தது. இனி அவர் கேட்க வேண்டியதுதான். சந்தோஷம்தானே இந்து? கண்ணிந்த காதலர்க்கு தேவியின் அருளாலே காணிக்கை தருவேன் பிரியராணி. காதலே தேவிக காதலே, காதலே தெய்வீக காதலே, காதலே. தமிழின் அமுத கடலிலே தனிமையாக படகிலே, தமிழின் அமுத கடலிலே தனிமையாக படகிலே சரசலீலை ஆடலாம் நமது வாழ்விலே. காதலே தெய்வீக காதலே, காதலே. வானகமும் தாரகை போல் வாழ்வில் யோகமே, வானகமும் தாரகை போல் வாழ்வில் யோகமே. காணும் இன்பம் யாவும் நமது காதல் தியாகமே. காதலே தெய்வீக காதலே, காதலே. கனவும் கலிதமானால் அனுராக போகமே, கனவும் கலிதமானால் அனுராக போகமே. இணையில்லாத நமது பிரேமை தான் அமோகமே. காதலே தெய்வீக காதலே, காதலே தெய்வீக காதலே, காதலே. வாழ்விலே காதலே.
ஏற்பட்டது? விசித்திரமா இருக்கிறதே. ஆம் அக்கடி மாமாடி, நம்ம தோட்டத்துல எந்த ராஜாவோ பூந்து அந்த சோம்பேறி ராமன் வீட்டை சுக்கு சுக்கு இடிச்சு ஒரு சோகான மாளிகை கட்டிட்டாங்க. மகாராஜா, யாரோ ஸ்ரீமான் ஆஞ்சநேயர் அவர்களாம் தங்களை தரிசிக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். ஜெயீ பவா, விஜயீ பவா, திக் விஜயீ பவா. மகாபிரபோ, தங்கள் நல்லாசியை தான் அடைந்த என் நண்பனாம் நந்தவன ராமச்சந்திரன் சக்தியின் அருளினாலும் தத்துவ பெருமையாலும் உத்தம ராஜகுமாரனாகி உத்தியான வனத்தினுள்ளே தனது ஓட்ட குடிசையை உப்பரிகையாக்கினான். அம்மாளிகையின் கிரகப்பிரவேசத்தின் மங்கள காணிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். எதிரி ராஜா இல்லையா? அப்போ எந்த ராமனா அந்த வேலை செய்தான்? அக்காடி மாமாடி, இதெல்லாம் சும்மா பொம்மக்க வேலை. சீனு, வாயை மூடு. இந்த காணிக்கை மகாராஜாவுக்கு, இது மகாராணிக்கு, இது யுவராணிக்கு, இது மகாராணியின் சகோதரன் மாமாவுக்கு. எதுவும் வேண்டாம் எனக்கு, இதெல்லாம் வெறுஞ்சாலக்கு. சீனு, வாயை மூடு. மகாராஜா, தாங்கள் தம்பதி சமேதராய் என் நண்பனின் வேண்டுகோளுக்கிணங்கி அந்த மாய மாளிகைக்கு விஜயம் செய்து ராமனை மனதார வாழ்த்தி மகிழ்விக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆகட்டும் ராணி, அவசியம் அந்த விசித்திர மாளிகையை பார்க்கத்தான் வேண்டும். பார்க்கணுமா? தப்பு தப்பு, இதெல்லாம் பரிசோதனை பண்ணணுமாக்கா. சீனு, மகாராஜா,
ஓ என்னை போல கண்ணுக்குள்ளே என்னென்னமோ தோணுதே உன்னை போலே ஆம்பிளையே கண்டதில்லை போதுமே பஞ்சனை உன்னாலே பாவமாக காணுதே ஆமா பஞ்சனை உன்னாலே பாவமாக காணுதே பரிதாபமாக காணுதே பச்சை ஓந்தி மாப்பிள்ளையே வா ஆமா நான் பார்த்தேன் ஆமா நான் பார்த்தேன் ஆமா நான் பார்த்தேன் நீயும் விளையாடுதா ஆமா நான் பார்த்தேன் நீயும் விளையாடுதா ஆமா வாங்கானு நீயும் விளையாடுதா ஆமா நான் பார்த்தேன் நீயும் விளையாடுதா அற்புதமா இருக்கு அப்படி பரவாயில்லை மூஞ்ச பாரு உன் மூஞ்சிய பாரு உன் ஜன்மத்துல பார்த்திருக்கியா அற்புதமான சிருஷ்டி ஆனந்தமாயிருக்கிறது. எல்லாம் தங்கள் கிருபைதான் மகாராஜா. அம்மா ராணி பார்த்தீர்களா? இனி என்னுடைய வாக்கை நிறைவேற்ற வேண்டாமா? சீக்கிரமே நல்ல முகூர்த்த நாளை நிர்ணயித்து என் அருந்தவ செல்வியை உனக்கே மணமுடித்து வைக்கிறேன்.
பரவாயில்ல அழாதம்மா. அன்பர்களே அன்பர்களே வாருங்கள் வாருங்கள். ஸ்ரீ ஸ்ரீமான் ஆஞ்சநேயர் அவர்களின் மித்திரன் ராமச்சந்திரன் திருமணத்திற்கு நானே உங்களை நேரில் வந்து அழைத்து வர வேண்டும் என்று அவர்தான் சொல்லி அனுப்பினாரா? டிங்கரி டிங்கரி உன் பக்திக்கு மெச்சினோம். எழுந்திருடா டிங்கரி. என் குருவே, எம் மித்திரன் ராமச்சந்திரனுக்கும் ராஜகுமாரிக்கும் கல்யாணம்டா. கல்யாணமா? கல்யாண மகோத்சவம்டா. நீயும் வாடா, அங்கே லாடு வேணி சாப்பாடு கீப்பாடு சகலமும். ஐயோ குருவே, நீ என்ன ஆனையோ? எங்க இருக்கிறியோ குருவே? அநியாயம், அக்கிரமம் எப்படி நடந்தது? இதோ வந்துட்டேன் குருவே, வந்து விட்டேன் குருவே. ஐயோ, நான் குருவே, நான் என்ன மோசம் செய்ய முடியுமாடா? நான் சதா ஜெபன், உங்க சிஷ்யன். செண்டாளன் எங்கே? அவன் உஜ்ஜயினில ஒரு மாளிகையை கட்டி போட்டான். மகாராஜா மகளையும் கட்டி போறான் குருவே. என்னையே சதி செய்து விட்டானே. அவனை பழிக்கு பழி வாங்காமல் விடுவதில்லை. Ha ha ha!
அம்மா எல்லாரும் கல்யாணத்துக்கு வர்றாங்க. நீ என்னமா போய் உட்கார்ந்துக்கின்னு இருக்கிறியே? நான் எப்படி இருந்தா என்னப்பா? என்ன அம்மா, நம்ம ராஜாராமாவுக்கு அம்மா, ராஜகுமாரிக்கு மாமி, ராணிக்கு சம்மந்தி நீங்க தானம்மா. வரவங்களை வாங்குவான்னு சொல்லணும். எழுந்திரம்மா, போய் பட்டு சேலையை கட்டிக்கிட்டு பவள மாலை போட்டுக்கிட்டு தங்க ஊஞ்சில்ல. அம்மா, நீங்கள் கௌரவமாயிருக்கு பிரியமில்லைன்னா எனக்கும் கல்யாணம் செய்துக்க பிரியமில்லை. அட தெய்வமே, குழந்தை வர வேணும்னு கோயிலுக்கு போன இந்த ராஜாராமனாய் கொடுத்த அந்த குடுமிசாமி. என்ன அம்மா, எல்லாரும் கல்யாணத்துக்கு வராங்க. வாமா. குருவே, கல்யாணம் கல்யாணம் எல்லாம் ஒரே அவக்களவா நடக்கிறா போல இருக்க. பாருடா, தாலி கட்ட போறான், தாலியை கட்ட போறான். இனிமே நான் இருந்தேன்னா இறந்தேன்னா நான் சாகத்தான் போறேன். அக்கடி அக்கடி, உன்னோடு பிறந்த ஒரே தம்பி உயிரை விட போறானே. அப்பா அப்பா அப்பா, வலிக்கிறது வலிக்கிறது. இப்படி வலிச்சா எப்படித்தான் சாவது? இத போல எதவா இருந்தாலும் மெதுவா உயிரை விடலாம். இறக்கலாமா இறக்கலாமா? எப்படி இருக்க முடியும்? என் குலத்த பெருமை என்ன, அருமை என்ன எல்லாம் போச்சு. இருந்த இருப்பும் போச்சு. இனிமே என்னோடு இந்த வம்சமே மண்ணோடு மண்ணா போகட்டும். நானும் போறேன். கொஞ்சம் நஞ்சம் இல்லாம எல்லாத்தையும் விட்டுதான் போறேன். என்னடா முழுகி போச்சு? எதற்காகடா முடிச்சு போட்டுக்கிட்டு? முழுகு போச்சா? தப்பு தப்பு. இந்த ஜன்மமே குட்டி சிவரா போச்சு. என் மாமா மகள் தப்பு தப்பு. என் அக்கா மகளே அந்த சாப்பாடு ராமனுக்கு சாசுத்தமா கொடுத்தா இந்த சூராதி சூரன் வீராதி வீரன் எப்படி சும்மா இருக்க முடியும்? சுருப்பு போட்டுக்கிட்ட ஊஞ்சலாடுதான் வேணும். பொறுமையாயிருடா, உயிரை விடாதடா. உலகத்துல இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும்டா. நானா? அந்த ராஜகுமாரியை எந்த வகையிலும் கல்யாணம் செய்யறேன்டா. கவலை விட்டு இறங்கி வாடா. ஒரு நீங்க மரியாதையா சொன்னதுனால தத்து போறேன். தப்பு தப்பு, கிட்ட வர. ஜாய் பாத்தாள பேரு. இதில் பாருடா, இப்படி பாருடா. மாயமாளிகை பாருடா. மாயமான மாளிகையிலே மர்மமான அறையிலே ஒரு பெட்டிக்குள்ள விக்கிரகம். அந்த விக்கிரகம் தான். அதை எப்படியாவது கொண்டு வந்தால் அப்பொழுதே ராஜகுமாரியை கல்யாணம் செய்து காட்டுவேன். கல்யாணம் எனக்கு? அப்ப நீங்க இங்கேயே இருங்க, நான் இப்பவே கொண்டு வரேன். ஜெய் பாத்தாள பைரவி. ध्रुवन्ते राजा वरुणात् ध्रुवं देवो बृहस्पतिः ध्रुवन्त इन्द्रश्चाग्निश्च राष्ट्रं धारयतां ध्रुवम् देवीं वाचमजनयन्त देवास्तां विश्वरूपाः पशवो वदन्ति. ಆಂಜನೇಯ ಮೂರ್ತಿ ನಮ್ಮೆಲ್ಲ ಸಂಬಂಧಿಗೆ तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपते ते अङ्घ्रियं स्मरामि. ॐ स्वमुहूर्ते सावधाना सुलग्ने सावधाना लक्ष्मी. என் வேலை நல்லா இருக்க?
அடடே, நீங்க எங்கேயா இருக்கீங்க? உங்க கையால அக்ஷதை வாங்க அங்க தேடுறாங்க. அங்கே நான் எதுக்குப்பா? எதுக்கா? தப்பு தப்பு. முதல்ல நீங்க போங்க, ஆசீர்வாதம் செய்யுங்க. அப்பாடி, எவ்வளவு சிரமம், எவ்வளவு கஷ்டம். முதல வாயிலிருந்து வெளியே வந்தாப்ல. என்ன செய்யறது? முதல்ல உனக்குதான் நமஸ்காரம் போடணும். ஜெய் பாதாள பைரவி. நரனே, நீ வேண்டுவனுக்கு யார் நீ? இது என்ன வேஷம் தேவை போல? நரனே, நீ வேண்டுவனுக்கு என்னது கேக்குறது? எவன் பெஞ்சாதியோ நீ? பாதியை விடு. நரனே, மாயமா இருக்கே. என்கிட்டயே நீ டவ் பண்றியா? பொம்மையே அடிச்சுக்கிட்டு போயிடலாம்னு பாக்குறியா? நீ ராமனுடைய ஆள் இல்ல? நரனே, நீ வேண்டுவனுக்கு. அம்மா தேவி, உங்களுக்கு ஒரு நமஸ்காரம். முதல்ல இங்கிருந்து போயிடு. அம்மாடியா!